Hello everyone. So 12th complete பண்ணிட்டு ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ஒரு ஓல்டஸ்ட் காலேஜ், ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், அதே மாதிரி ஒரு கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் டாப் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த ரெண்டு காலேஜோட கம்பேரிசன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எல்லா காலேஜும் அஃபோர்ட் பண்ண முடியாது எல்லாருனாலையும். நிறைய பேர்னால டாப் 1ல ஜாயின் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு, அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் காலேஜோட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா குமரகுரு கேசிடின்னு சொல்லுவாங்க. இன்னொரு காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூட். ஸோ ரெண்டுமே வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த ரெண்டு காலேஜோட கம்பேரிசன் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஸோ அப்போதான் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் பேசிக்கா டிஎன்ஏ கோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கேசிடியோடது 2712, கேபிஆரோடது வந்து பாத்தீங்கன்னா 2764. ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேசிடி வந்து 42 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண காலேஜ், கேபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ கேசிடி வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் தமிழ்நாடு. பார்க்குறப்போ ரெண்டு காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. கிரேட் பார்க்குறப்போ கேசிடி வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கிரேட் A++ வாங்கியிருக்காங்க, கேபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா A கிரேட் வாங்கியிருக்காங்க. என்ஆர்எஃப் ரேங்க் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேசிடி அண்ட் கேபிஆர் நான் லாஸ்ட் 3 இயர்ஸோட என்ஆர்எஃப் ரேங்க் எடுத்திருக்கேன். 23ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 101 to 150 பேண்ட்வித்ல இருந்திருக்காங்க. 24ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 151 to 200 பேண்ட்வித்ல வந்து பாத்தீங்கன்னா கேசிடி இருக்காங்க. ஸோ கேசிடியோட பெட்டரா கேபிஆர் வந்து ரேங்கிங் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்டா வந்து என்ஆர்எஃப் ரேங்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா கேசிடியோட கேபிஆர் வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் ரேங்கிங்ல இருக்காங்க. 151 to 200 கேசிடி, கேபிஆர் வந்து பாத்தீங்கன்னா 101 to 150 3 இயர்ஸா ரீடைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா கேசிடி வந்து பாத்தீங்கன்னா 76% வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ரேட் இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னு என்ஆர்எஃப் ரிப்போர்ட்ல கொடுத்துருப்பாங்க. அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரெண்டையும் நம்ம வச்சு கால்குலேட் பண்றது இந்த பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ். ஸோ அப்படி பாக்குறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா குமரகுரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இன்டேக் வந்து வேற நம்பர் இருக்கும். ஸோ இன்டேக்ல கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்ல லாஸ்ட் அரியர் வச்சிருப்பாங்க. அந்த அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இந்த எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸும் போயிருப்பாங்க, அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் வேணான்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதான் நான் இன்க்ளூட் பண்ணல, அது வந்து நெக்லிஜிபிள் தான். எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங்ல இருந்து ஹையர் ஸ்டடீஸ் போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு தான் வராங்க இன்னைக்கு. ஸோ அது நெக்லிஜிபிள். நான் எடுத்துருக்க ஒரு காலேஜ்ல 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதுல எவ்வளவு பேர் பிளேஸ் ஆவாங்க அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். 2023ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேசிடில வந்து 76%, கேபிஆர் வந்து 67.6% வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. 2024ல வந்து பாத்தீங்கன்னா கேசிடில 81%, கேபிஆர்ல 68.7%. 2025ல வந்து பாத்தீங்கன்னா 77% வந்து பாத்தீங்கன்னா கேசிடில பிளேஸ்ட், கேபிஆர்ல வந்து 92% பிளேஸ்ட் அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. மீடியன் சேலரி பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ கேசிடியோட கேபிஆர் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்காங்க. 2023ல 4 LPA, இங்க வந்து பாத்தீங்கன்னா 4.6 LPA. 24ல வந்து கேசிடி 5 LPA, கேபிஆர் வந்து பாத்தீங்கன்னா 4.76 LPA. 2025ல வந்து பாத்தீங்கன்னா கேசிடி வந்து 5 LPA, கேபிஆர் வந்து பாத்தீங்கன்னா சேம் 5 LPA மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து ஆவரேஜ் சேலரினா என்ன, மீடியன் சேலரினா என்ன, எது பார்க்கணும் அப்படின்ற ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் நீங்க செக் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா. ஸோ கம்பெனிஸ் விசிட்டட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கேசிடி வந்து பாத்தீங்கன்னா 485 கம்பெனிஸ் விசிட்டட் அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்களோட கம்பெனியோட கனெக்ஷன்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேபி பெர் இயர் வந்து 485 கம்பெனிஸும் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வராது. பட் ஓவராலா அந்த காலேஜோட கனெக்ஷன்ஸ், ஏன்னா 42 இயர்ஸ் ஓல்டு காலேஜ், நிறைய கம்பெனிஸோட கண்டிப்பா டைப்ஸ் இருக்கும். ஸோ அதனால 485 கம்பெனிஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கேபிஆர் வந்து பாத்தீங்கன்னா 140 கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு விசிட் பண்ணிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் எவ்வளவு ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2024ல வந்து பாத்தீங்கன்னா கேசிடி 1620 ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 2025ல வந்து பாத்தீங்கன்னா 1447 ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 26ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ப்ராப்பரா அப்டேட் பண்ணல, 1048 ஆஃபர்ஸ் இது வரைக்கும் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ கேபிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா 950 ஆஃபர்ஸ், 1100, 1150 ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் சேலரி பாக்குறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 2023ல வந்து கேசிடி 20 LPA, பட் இவங்களோட ரொம்ப ஓல்டஸ்ட் காலேஜ் நம்ம சொல்றோம். அதை பாக்குறப்ப ஹையஸ்ட் சேலரி கம்மியா இருக்கு, மீடியனும் கம்மியா தான் இருக்கு. இவங்க இன்னுமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு கேப்பபிள் இருக்கு. பட் வந்து மீடியன் ஏன் இவ்வளவு கம்மியா இருக்குன்னு தெரியல. ஹையஸ்ட் சேலரியும் கம்மியா இருக்கு. கண்டிப்பா இவங்கலாம் வந்து 50 LPA, அட்லீஸ்ட் ஒரு 1 crore
இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் 1 or 2 ப்ரொவைட் பண்ணணும். 2023ல 20 LPA, 2024ல வந்து பார்த்தீங்கன்னா 21 LPA, 2025ல வந்து பார்த்தீங்கன்னா 50 LPA. ஸோ கேபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 20, 54, 47.5 LPA வந்து பார்த்தீங்கன்னா 2025ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் 1 ஸ்டேட்டஸ். ஸோ ரவுண்ட் 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல டாப்பர்ஸ் இருக்கக்கூடிய ரவுண்டு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜை வந்து எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கேசிடியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 917 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் அகாடமிக் ரவுண்ட்ல இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 770 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1லேயே இந்த காலேஜை எடுத்துட்டாங்க. ஸோ கேபிஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா 882 சீட்ஸ் வந்து ரவுண்ட் 1க்கு இருந்திருக்கு. ஜென்ரல் அகாடமிக் அந்த 92.5%ல 665 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் கட் ஆஃப் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேசிடி வந்து பார்த்தீங்கன்னா 187, கேபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 183.4. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்க்குறப்போ கேபிஆர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. பட் 183யும் நல்ல ஆவரேஜ் தான். ஸோ இதுதான் இந்த ரெண்டு காலேஜோட கம்பேரிசன். ஓகேவா? ஸோ கோர்சஸ் இந்த மாதிரி நார்மல் விஷயம் நீங்கள் அந்த காலேஜோட வெப்சைட்டை விசிட் பண்ணீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் எவ்வளோ, இந்த ஆத்தென்டிகேஷனான இந்த ஹையஸ்ட் சேலரி எவ்வளோ, மீடியம் சேலரி, இந்த மாதிரி விஷயம் வந்து உங்களால் கம்பேரிசன் பண்ண முடியாது. அதனால தான் நான் அந்த டீட்டெயில்ஸ் நான் மெயினாக கொடுத்துருக்கேன். கோர்சஸ் வந்து நீங்கள் அந்த காலேஜ் உங்களுக்கு தெரியும், எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் உண்டான கோர்சஸ் இருக்க போது, இசிஇ, ட்ரிபிள்இ, இந்த மாதிரியான கோர்சஸ், மெக்கானிக்கல், சிவில், இதுதான் வந்து எல்லா காலேஜ்லையும் வச்சிருக்காங்க. கேசிடியில் சில ரேர் கோர்சஸ் இருக்கு. ஜஸ்ட் நீங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ண அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ன்றது நீங்கள் கண்டிப்பாக காலேஜ் நேரில் போனால் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு ஃபீஸ் இருக்கும், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு டொனேஷன் சொல்றாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ குமரகுருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் நீங்க எழுதணும் மேனேஜ்மெண்ட்டுக்கு. பட் கேபிஆர்ல அந்த மாதிரி இல்லை. நேரில் போய் விசிட் பண்ணுங்க. அந்த காலேஜ் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நேரில் போய் விசிட் பண்ணுங்க. பட் வந்து கண்டிப்பா வந்து ஃபீஸ் வந்து இந்த ரெண்டு காலேஜ்லுமே ஹையா தான் இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.